டாக்டர் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அவங்க திடீர்னு வந்துருச்சு, எனக்கு அப்படி வர மாதிரி சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதில் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கு. காமனஸ்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவோம், அதில் நடக்க வச்சு பண்ணுறது. அதே சமயத்தில் ட்ரக் டோபுட்டமின் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி டெஸ்ட் வந்து எம்ஆர்ஐன்னு பண்ணலாம். எம்ஆர்ஐயோட அட்வான்டேஜஸ் கிடைக்கும், அதே சமயத்தில் அந்த ஹார்ட்டோட மசில் எப்படி இருக்கு, நம்ம கொடுக்குற இன்ஜெக்ஷனுக்கு எப்படி ஹார்ட் மசில் ரெஸ்பாண்ட் பண்ணுது, அப்படி கொடுக்குறப்ப ஏதாவது ஹார்ட் மசிலுக்கு ரத்தம் போகிறது கம்மியாக இருக்கா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உள்ள ரத்த குழாயில் அடைப்பு இருக்கலாம். அப்போ ஆன்ஜியோ பண்ணி பார்த்துட்டு ஆன்ஜியோபிளாஸ்டி எதுவும் பண்ணணுமா, ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஸோ ஹார்ட் எம்ஆர்ஐயில் ஒரு பகுதி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். ஸோ யூஸ்வலாக ஹார்ட் எம்ஆர்ஐ நம்ம என்ன சொல்லுவோம்னா சகலகலா வல்லவன்னு சொல்லுவோம். ஹார்ட் எம்ஆர்ஐயில் வேறு வேறு சீக்வன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஹார்ட்டில் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் திட்ஸ் ஃபங்க்ஷனை அது காமிக்கும்.